வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. நம்ம பிழை இல்லாம ஆங்கிலம் பேசுறதுக்கு சின்ன சின்ன சொற்கள ரொம்ப முக்கியமா கத்துக்கணும். அதுல இஸ், பை, அட், ஆன், இன் இந்த மாரி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இடம் முன்னிடை சொற்களான ஆன், இன், அட் இந்த 3 பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு வாக்கியத்துல இடத்தை குறிக்கிற மாரி யூஸ் இருந்ததுன்னா, அங்க நம்ம இந்த 3 வார்த்தைகள்ல ஏதாவது ஒண்ண கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஆன் தி வால் மதில் மேல், இன் மை பாக்கெட் என் பாக்கெட்டினில், அட் ஹோம் அப்படின்னா வீட்டினில். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மேல, உள்ள, கீழ இந்த மாரி பொருட்கள குறிப்பிடுறதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ஆன், இன், அட். இத எத, எங்க, எப்ப யூஸ் பண்றதுன்னு மேல பார்க்கலாம். ஆன் அப்படிங்கிறது ஒரு சமதளத்துல, ஒரு தளத்தின் மேல் இல்ல ஒரு பரப்பின் மீது வைக்கும் பொருட்களுக்கு ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆன் அப்படிங்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒன்றின் மீது இல்ல ஒன்றின் மேல் அப்படின்னு பொருள் கொண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு பெஞ்சோ, ஒரு மேஜையோ இது மீது வைக்கப்படும் பொருட்கள பத்தி சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணலாம். போக்குவரத்து சாதனங்களின் மீது பயணம் செய்யும்போது ஆன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாரி மின்னணு உபகரணங்கள் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போதும் ஆன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும். ஆன் தி வால், ஆன் தி பெஞ்ச், ஆன் தி டேபிள். சுவரின் மீது, பெஞ்சின் மீது, டேபிளின் மீது அப்படின்னு சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 பொருட்களுமே வால், பெஞ்ச், டேபிள் இதுக்குள்ளார எதுவும் வைக்க முடியாது. இதுக்கு மேல தான் வைக்க முடியும். அதனால இது 3 எந்த வாக்கியத்துல வந்தாலுமே அது கூட ஆன் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் தளத்தில். ஸோ ஒரு பில்டிங்கோட எந்த ஃப்ளோர்ஸ் தளங்கள குறிப்பிடுறதா இருந்தாலும் ஆன் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன் தி பில்டிங் கட்டடத்தின் மேல், ஆன் தி ரோட் சாலையின் மீது. அடுத்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து சாதனங்கள். ஆன் தி பைக், ஆன் தி ட்ரெயின், ஆன் தி ஷிப். பைக்கின் மீது, ட்ரெயினின் மீது, கப்பலின் மீது. அடுத்தது ஆன் தி ஃபோன், ஆன் த டிவி. இது 2மே வந்து மின்னணு உபகரணங்கள். ஐ அம் டாக்கிங் ஆன் தி ஃபோன். அதாவது ஃபோன்ல நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு, ஐ அம் டாக்கிங் ஆன் த ஃபோன். தெர் இஸ் அ மூவி ஆன் த டிவி. டிவில ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, தெர் இஸ் அ மூவி ஆன் த டிவி. ஸோ இது எல்லாமே ஆன் அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது இன் அப்படிங்கிற வார்த்தை. இத எப்ப சொல்லுவோம்னா, தெளிவான எல்லைகள் கொண்ட ஒரு பொருளுக்குள்ளார இருக்கிறத சொல்லும்போது. அதாவது பாக்கெட்குள்ளார, பேகுக்குள்ளார, ஒரு கப்புக்குள்ளார. இப்ப கப், பேக் இது எல்லாத்துக்குமே வந்து எல்லைகள் தெளிவா இருக்கு. இதுக்குள்ளார நம்ம ஒண்ணு வைக்கும்போது தான் இன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளியர் பவுண்டரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல சொல்லும்போது. அதாவது ஒரு கட்டடத்துக்குள் இல்லன்னா ஒரு இடத்திற்குள். இந்த இடம்ங்கிறது எதுவானாலும் இருக்கலாம். தெளிவான எல்லை கொண்ட எந்த இடத்தையும் நம்ம சொல்லலாம். அ நம்ம வந்து ஒரு நாடு இல்லன்னா ஒரு நகரம் எல்லைகள் குறிப்பிடப்பட்ட எந்த இடமா இருந்தாலும் அதுல இன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். மூடிய எல்லைக்குள் அதாவது ஒரு அறைக்குள் இல்லன்னா ஒரு காருக்குள் அதுக்கும் வந்து இன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். தெளிவான எல்லைகள் கொண்ட எந்த பொருளா இருந்தாலும் சரி கப்பு, பாக்ஸு, பேகு அதுக்கும் வந்து நம்ம இன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்கும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். இன் அ கப், இன் அ பில்டிங், இன் மை ஹவுஸ், இன் திஸ் ரூம், இன் தி கிளாஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கப்பு, பில்டிங், ஹவுஸு, ரூம், கிளாஸ் இது எல்லாம் எங்க வந்தாலும் அங்க இன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க எதையுமே கப்புக்கு மேல வைக்க மாட்டீங்க. கப்புக்குள்ளார தான் நம்ம வந்து ஊத்துவோம். அதனால இன் அ கப், மில்க் இஸ் இன் தி கப். பால் கப்புக்குள்ளார இருக்கு. இன் அ பில்டிங், இன் மை ஹவுஸ். ஸோ ஆன் அ பில்டிங்னு நம்ம பார்த்தோம். இன் அ பில்டிங்கும் பார்க்குறோம். ஆன் அ பில்டிங் அப்படின்னா பில்டிங்க்கு மேல. அதே இன் அ பில்டிங்னா அந்த பில்டிங்க்குள்ளார அந்த கட்டடத்துக்கு உள்ளார. இன் மை ஹவுஸ், இன் திஸ் ரூம், இன் தி கிளாஸ். கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னா, இன் ஹிஸ் பெட். நம்ம தமிழ்ல சொல்லும்போது மெத்தைக்குள்ளாருன்னு சொல்ல மாட்டோம். மெத்தையின் மேல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப ஏன் ஆங்கிலத்துல மட்டும் இப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆங்கிலம் பேசப்படுற நிறைய நாடுகள்ல பல 100 ஆண்டுகளாகவே மெத்தை அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கக்கூடிய மெத்தைய குறிப்பிடுது. அங்க வந்து வானிலை காரணமாக அவங்க வந்து நம்மள மாரி பாயிலயோ அப்படி படுக்கிறது சாத்தியப்படாது. நல்லா மெத்து மெத்துன்னு குளிர் தெரியாம இருக்கிற மாரி மெத்தைகள தான் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. அதனால படுத்தோனே நல்லா அமுங்கி கொடுக்கறனால இன் தி பெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே காட் அப்படின்னு சொல்லும்போது ஆன் சொல்லுவோம். ஏன்னா காட் என்றால் கட்டில். அதே பெட்னா மெத்தை. அதனால காட்டுக்கு ஆன், பெட்டுக்கு இன். அடுத்தது இன் அமெரிக்கா, இன் அ வில்லேஜ். அமெரிக்கா நாட்டில், அதே மாரி ஒரு கிராமத்தில். அது 2க்குமே இன் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அடுத்தது இன் அ கார். ஏன்னா காருங்கிறது ரொம்ப சின்னதா ஃபுல்லா மூடிய ஒரு போக்குவரத்து சாதனம். அதனால இன் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். இன் அ டிராஃபிக் ஜாம், இன் தி ஸ்கை. நிலத்துக்கும் வானிற்குமான எல்லை வந்து ரொம்ப கிளியரா இருக்குங்க. எது பறந்தாலும் அது வந்து ஃபுல்லாவே காத்துல தான் பறக்குது. அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா இன் தி ஸ்கை தான். ஸோ நிலத்தின் மேல் இருக்கிறதுக்கு ஆன் தி லேண்டுன்னு சொல்லுவோம். அதே பறக்கிற பொருட்கள் இல்லைன்னா காத்துல இருக்கிறது, வானத்துல இருக்கிறது எதுவா இருந்தாலும் அதுக்கு இன் த ஸ்கை அப்படின்னு இன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது அட்.
ஸோ ஆட் அப்படிங்கிறது வந்து மேலேயும் இல்லை உள்ளுக்குள்ளாரும் இல்லை, அதுக்கு வந்து தெளிவான எல்லைகளே இல்லை. ஸோ தெளிவான எல்லைகள் இல்லாத இடங்களை, தெளிவான எல்லைகள் இல்லாத பொருட்களை குறிப்பிடுறதுக்கு நம்ம ஆட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். பொதுவா வந்து நம்ம பொது இடங்கள், அதாவது மைதானம், மார்க்கெட், பஸ் ஸ்டாப், இந்த மாதிரி பொது இடங்களை குறிப்பிடுறதுக்கு நம்ம வந்து ஆட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வீட்டு நம்பரோட இருக்கிற விலாசங்கள், முகவரிகளை குறிப்பிடுறதுக்கு ஆட் யூஸ் பண்ணுவோம். இது ஏன்னா 51 காந்தி நகர் அப்படின்னீங்கன்னா அந்த 51 அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபயர், ஒரு லேபிள் தான். அங்க வந்து 51 நிஜமாலுமே எதுவுமே இல்ல. நம்ம வந்து அந்த இடத்துக்கு குடுத்திருக்கிற ஒரு ஐடென்டிஃபயர். அதனால அது தெளிவா இல்லாதனால அதுக்கு நம்ம ஆட் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். நிலைகள், அதாவது உச்சத்தில், அடியினில், இல்லன்னா வந்து சைட்ல, இந்த மாரி நிலைகள குறிப்பிடுறதுக்கும் நம்ம ஆட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். சில உதாரணங்கள் பார்க்கலாம். அப்ப ரொம்ப ஈஸியா புரியும். அட் ஹோம், அட் ஸ்கூல், at college, at the park, at the bus stop, at the hospital. ஸோ வீடு, ஸ்கூல், காலேஜ், மைதானம், பார்க், ஹாஸ்பிட்டல், எல்லா விதமான பொது இடங்களை குறிப்பிடுறதுக்கும் நம்ம ஆட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்ன பார்க்கணும்னா, ஹவுஸ் அப்படின்னு வந்தால் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஹவுஸுங்கிறது வீடு, அதாவது கட்டடத்தை குறிப்பிடுது. அதே ஆங்கிலத்தில் ஹோம் அப்படின்னா ஒரு இல்லம், இல்லறம், அதை குறிப்பிடுறதுனால நம்ம ஆட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இது வந்து விலாசம், வீட்டு நம்பரோடு இருக்கிற விலாசம், அதனால ஆட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஆட் 54 காந்தி நகர். அடுத்து வர நாலுமே பார்த்தீங்கன்னா நிலைகளை குறிப்பிடுது. ஆட் தி கார்னர் ஆஃப் ராம் நகர், ஆட் த மிடில் ஆஃப் தி கிரவுண்ட், ஆட் த ஃப்ரண்ட் ஆஃப் சரவண பவன், ஆட் த டாப் ஆஃப் தி பில்டிங். ராம்நகருக்கு ராம்நகருக்கு ஓரத்துல மைதானத்துக்கு நடுவுல, சரவணபவன் ஹோட்டலுக்கு முன்னாடி, ஒரு கட்டிடத்தின் மேல். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஆட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம வந்து இதுக்கு ஒரு சம்மரி பார்க்கலாம். ஸோ ஆன், இன், ஆட், இது மூணு வந்து ஆன் அப்படிங்கிறது சமதளத்தின் மேல் இருக்கும் எதைனாலும் குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்றது. இன் அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிறத குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்றது. ஆட் அப்படிங்கிறது தெளிவான எல்லைகள் இல்லாத போது, பொது இடங்கள், அந்த மாதிரி தெளிவான எல்லைகள் இல்லாத போது ஆட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஆன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட பேசிக் பொருளே வந்து ஒன்றின் மேல் இல்லைன்னா ஒன்றின் மீது அப்படின்னு. ஐ சாட் ஆன் தி பெஞ்ச், I kept it on the table. He was on the train to Delhi. My office is on the third floor. நான் பெஞ்சின் மீது அமர்ந்தேன், நான் அதை மேஜையின் மேல் வைத்தேன். டெல்லிக்கு போகும் ட்ரெயினில் அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். என்னுடைய அலுவலகம் 3வது தளத்தில் உள்ளது. அதே மாதிரி இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பொருள் வந்து உள்ளே, ஒன்றினில். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கேஷ் இஸ் இன் தி பாக்ஸ், டப்பாவினுள் பணம் இருக்கிறது. ஐ புட் த கீ இன் மை பாக்கெட், நான் என் பாக்கெட்டுக்குள்ளார கீ போட்டேன். ஷி ஒர்க்ஸ் இன் தி ஃபினான்ஸ் டீம், அவள் ஃபினான்ஸ் டீமில் பணிபுரிகிறாள். அடுத்தது ஆட், ஆட்கான பொருள் அருகாமை, இடத்தில் அப்படின்னு குறிக்கிறது. ஷீ இஸ் அட் ஹோம், அவள் வீட்டில் இருக்கிறாள். ஹீ இஸ் அட் 71 காந்தி நகர். தே ஆர் அட் த டாப் ஆஃப் தட் ஹில், அந்த மலையின் உச்சியின் மீது அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன், எங்கே ஆன், இன், ஆட் இதை மூணையும் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இங்கிலீஷ் கலாட்டாவோட எல்லா வீடியோஸையும் தவறாமல் பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் கலாட்டா.